வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம அடுப்படியில் வெத்தலையும் இறாலையும் வச்சு ஒரு நான்வெஜ் ஸ்டார்டர் செய்யலாம். அதுக்கு நான் 200 கிராம் இறால் எடுத்து வச்சுருக்கேன். இறாலை நீங்கள் நல்லா கொத்தி எடுத்துக்கிட்டு வந்துடுங்க. இல்லைன்னா மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இது மாதிரி நைஸாக அரைச்சிடுங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த இறால் விழுதை இதில் சேர்த்துக்குவோம். இது ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், இதை நைஸாக வெட்டி வச்சுருக்கேன். இதில் புடி போடுறதுக்காக இதை சேர்த்துக்குவோம். நம்ம காரத்துக்காக அரை ஸ்பூன் நம்ம மிளகுத்தூள் போட்டுக்குவோம். செஸ்வான் சாஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கிடைக்காதவங்க நீங்கள் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூனும் ஒரு வினிகர் ஒரு அரை ஸ்பூனும் ஊற்றுனீங்கன்னா இந்த டேஸ்ட்டு கொடுக்கும். பொடிசாக நறுக்கிற கொத்தமல்லி சேர்த்துக்குவோம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம். இது ஒன்று சேர சாசேஜ் மாதிரி நம்ம பிசைஞ்சுக்குவோம். இப்போ நம்ம பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம எப்படி வெத்தலையில் வச்சு ஸ்டப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம வெத்தலையை எடுத்துகிட்டு இந்த காம்பை கிள்ளிடுவோம். கிள்ளிட்டு இந்த வளவளப்பான பகுதியை கீழே வச்சுட்டு சொரசொரப்பான பகுதியை மேலே வச்சுக்குவோம். வெத்தலை நம்ம கூர்மையான பகுதி நம்ம பக்கம் இருக்கணும். அப்போ தான் நம்ம மடக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நம்ம செஞ்சு வச்ச கலவையை ஒரு ஸ்பூனால் அள்ளி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெத்தலையை 2 சைடு மடிச்சுக்கணும். இதை இந்த பகுதியை இப்படி மடித்து இதை திருப்பி இந்த பக்கம் மடித்து இப்படி பார்க்க இப்படி இருக்கணும். இது மாதிரி நம்ம மடிச்சுக்கிட்டு நான் ஸ்ப்ரிங் ரோலை யூஸ் பண்ணுற குச்சி எடுத்துருக்கேன். நீங்கள் வீட்டில் செய்கிறதா இருந்ததுன்னா சின்ன பல் குத்துற குச்சி கூட வச்சு நம்ம வெளியில் வராமல் நம்ம செஞ்சுக்கலாம். இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சிடலாம். இப்போ நம்ம இதை செஞ்சிட்டோம். நம்ம தவாவில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ இதில் 2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்குவோம். நம்ம செஞ்சு வச்ச ஸ்கியூரை இதில் போட்டு நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் திருப்பி விட்டுடலாம். இப்போ வெத்தலையோட கலர் மாறிடுச்சு, வெந்துட்டுது. நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த வெத்தலையோட ஃப்ளேவரும் நம்ம இறாலோட ஃப்ளேவரும் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கும். பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, நல்லாயிருக்கும். சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது வெத்தலை. அதனால் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.